இன்றைக்கி கனவா மீன் எடுத்துருக்குறேங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். காசிமேட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன். நான் எப்படி ஃப்ரை பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். இதை கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்துட்டேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் ஜீரகத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த மசாலாலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா போட்டுக்குங்க. நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில். ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறேன். இது கடலை எண்ணெய். இது கடலை எண்ணெயில் வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும். அதிகமாக வைக்காதீங்க. அடுப்பை வேகமாக வைக்கக்கூடாது. மூடிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். பாருங்கள், 1/4 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்தா தட்டை எப்படி இருக்குது பாருங்கள். பாதி வெந்துடுச்சு. தண்ணிலாம் விடக்கூடாது, அதுவே தண்ணி விடும். தட்டு போட்டு மூடிடலாம். பத்து நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்குறோம். பாருங்கள், முக்கால்வாசி நல்லா வெந்துடுச்சு. இந்த மீன்லேயே தண்ணி விடும். அதுதான் வறுக்கிறது. தண்ணிலாம் நம்ம ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி சிம்மில் வச்சே வறுக்கணும். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் மூடிடலாம். 10 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்க்குறோம். பாருங்கள், எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிருக்குது பாருங்கள். நல்லா ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு எண்ணெயை காய வச்சு கருவேப்பிலை பொரித்து அதை எடுத்து கனவா மீனில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு